ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மை காத்து இந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்து இந்த மாலையில் வசனங்களை தியானிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சி தொடர்ச்சியாய் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து பூர்ணமாக்கப்பட்டு, மார்க் சுவிசேஷம் பூர்ணமாக்கப்பட்டு, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் தற்போது தியானித்து வருகிறோம். எனவே இந்த சுவிசேஷ பகுதிகளில் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வரை போன பகுதியில் நாம் தியானித்திருக்கிறோம். இந்த பகுதியில் 16ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். இதில் தேவனால் பயன்படுத்துகிற, தேவனுடைய திருச்சபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்ம மத்தியில் ஆவியானவர் மூலியமாய் இந்த வசனங்களை நமக்கு விளக்கி சொல்லுகிறார்கள். எனவே ரொம்ப பிரயோஜனம், ஆசீர்வாதமா இருக்கிறது. ஏன்னா உபதேசத்தை கை கொள்ள வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவின் உபதேசத்தை நாம் கை கொண்டால்தான் அவர் வெளிப்படும் நாளில் நாம் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட சேர்க்கப்பட முடியும். எனவே நீங்கள் ரொம்ப தெளிவாய் கூர்ந்து கவனியுங்கள். வசனத்தின்படி நடக்க உங்களை அர்ப்பணியுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். 16ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை ஒரு பகுதியாய் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் உள்ள காரியங்களை நம்மத்தில ரெவரண்ட் ஜான் பீட்டர் நமக்கு விளக்கி சொல்ல போகிறார்கள். நம்ம நேரடியாக நிகழ்ச்சிகளுக்கு கடந்து போக போகிறோம். இந்த உலகை படைத்ததான உயிருள்ள உண்மையான தேவனின் அனுபவங்களை இந்த சுவிசேஷ புத்தகத்தில் படித்து கொண்டிருக்கிறோம். அவர் இருந்த இடம் பரலோகம், பிறந்த இடம் பெத்லெகேம், வளர்ந்த இடம் நாசரே. அந்த இடத்தில் உள்ள சம்பவங்கள் தொடங்கி பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 16 பார்க்கும்போது தாம் வளர்ந்த ஊர், அவருக்கு ஒரு வழக்கம் இருந்தது. எல்லாருக்கும் ஒரு வழக்கம் இருக்கும் அல்லவா, பழக்க வழக்கம். ஆண்டவருக்கும் அநேக வழக்கம் இருந்தது. அதிலே ஒன்று ஓய்வு நாளில் ஆலயத்தில் நின்று வார்த்தைகளை சொல்லுவது. அப்ப அந்த வழக்கம் அதை ஜனங்கள் கடைபிடிக்க வேண்டும். அவர் ஒரு யூதர் அல்லவா, யூத பிரமாணத்தை அவர் கை கொள்ள வேண்டும். கை கொண்டால்தான் பிறருக்கு தெளிவாக சொல்ல முடியும், ஜனங்கள் பின்பற்ற முடியும். எனவே ஓய்வு நாளில் சொந்த ஊர்ல ஆலயத்தில் எழுந்து நிற்கிறார். பொதுவாக சொந்த ஊர்ல கனம் இல்லை என்பது அவர் வாயிலேயே வந்திருக்கு. அப்பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் சொல்லப்பட்டதான வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இது நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் 61 சொல்லப்பட்டிருக்கும். 1ஆம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்படும். அதில் ஒரு 6-7 காரியம் இருக்கும் அது. ஆனால் அதே நேரத்தில் இங்கே நாம் அதை பார்க்கிறோம். என்ன அது, இதுலேயே அந்த வரிசையாக வருது. ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். ஆண்டவர் ஆலயத்தில் நீ இது சொன்ன விஷயம் இப்பதான் அவருக்கு தெரியும். அவர் என்ன சொல்றாரு, என்னைக்கு அப்ப இவர் முன்னாடியே இருந்த விஷயம் அவருக்கு தெரியுது. இது அந்த எழுந்து நிற்கும் போது அங்க எழுதப்பட்ட வார்த்தையை இதை வரிசையா பார்க்கும்போது பாருங்க, என் மேல் இருக்கிறார், என்ன பரலோகம் எதற்கு அனுப்பி வைத்தது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். பிரசங்கம் முக்கியம். தரித்திரருக்கு அதுக்கு என்ன அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு குணமாக்கணும். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கணும். குருடருக்கு பார்வை கொடுக்கணும். நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கணும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பரிசுத்தப்படுத்த என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு, அப்ப பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், ஏன்னா ஆவியானவர் என் மேல இருக்கிறார். பிதா அனுப்பினார், நான் வந்தேன், என்னோட ஆவியானவர் இருக்கிறார், என்னை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய ஊழியங்கள் என்ன என்று அந்த இடத்தை பார்த்துட்டு சொல்றாரு. அதை வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி அவங்க கூட இருந்த உதவிக்காரங்கிட்ட கொடுத்துட்டு உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லா கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. ஆச்சரியமா இருக்கு. இதுவரைக்கும் இதை போல வார்த்தையை படித்தது இல்லை, இதை போல யாரை குறித்து சொல்லப்பட்டதென்று விளக்கமா சொல்லல. ஆனா இது வித்தியாசமா இருக்கு. சொந்த ஊர்ல எத்தனை ரபிமார்கள்
எத்தனை போதகர்கள் அந்த இடத்துல அதை சொல்லியிருக்காங்க. எல்லா கண்களும் அவர் மேல நோக்கம். அப்பொழுது அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. அப்போ ஆண்டுடைய காரியமே திடீர்னு தோன்றினவரும் அல்ல, திடீர்னு சொன்னவரும் அல்ல, திடீர்னு மறைந்தவரும் அல்ல. பூர்வீகமா அவரை குறித்து என்னென்ன எழுதியிருக்கோ படிப்படியாய் நிறைவேறி வருகிறது. இது அவருடைய ஊழிய தொடக்கத்தில் காணப்பட்ட காரியங்கள். அப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க. இப்படி 21 சொல்றாரு, உங்கள் காதுகள் கேட்க இன்னைக்கு நிறைவேறினது. எல்லாரும் அவருக்கு சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். ஏன்னா ஏற்கனவே எவ்வளோ பேர் பேசுனாங்க. அவங்க பேசினார்கள், உதட்டில் தான் அவங்க வார்த்தை இருந்தது, வாழ்க்கையில் இல்லை. ஆனால் இவருடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க, வார்த்தையை பார்க்குறாங்க. புறப்பட்ட வார்த்தையை கேட்டபோது அதிலே ஒரு கிருபையை, ஏதோ ஒரு பிரசன்னத்தை, இன்னைக்கு கூட நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க, நல்லா அடுக்கு மொழியில் எல்லாம் தான் இருக்கும், ஹார்ட் டச் ஆகாது. எனக்கு கர்த்தருடைய பிரசன்னம் இல்லை. சொல் ஒன்று, செயல் ஒன்று. சொல்லும் செயலும் ஒன்றாய் இருக்குமானால் அந்த அபிஷேக நிறைவை பார்க்க முடியும். அப்போ இதை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். 23 அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக் கொள் என்கிற பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூமில் உள்ள உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராராகிய இவ்விடத்தாலும் செய் என்று நீங்கள் என்னுடனே சொல்வீர்கள் என்பது நிச்சயம். அவங்க என்ன சொல்ல போறாங்கிறத ஆண்டவர் சொல்றார். ஆலயத்துல சொன்னார், ஜனங்கள் கண்டாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா இப்போ என்ன சொல்ல போறாங்க, அவங்க உள்ளத்துல என்ன யோசிக்க போறாங்க சொல்றாரு. அதான் அவர் எல்லாத்தையும் அறிந்தவர். அப்ப நான் ஏற்கனவே சொன்னதை போல 24 சொல்றது, ஆனாலும் என்னதான் நீ புகழ்ந்தாலும், நீ என்னதான் கண்டு ரசித்தாலும், நீ எவ்வளவுதான் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். என்னதான் ஆண்டவர் பயன்படுத்தினாலும், இவன் என் கூட படிச்சவன் தானே, அவங்க ஃபேமிலி தானே, மரியாதையே கொடுக்க மாட்டாங்க ஆண்டவர் பயன்படுத்தினால் கூட. ஆனா அதே நேரத்தில் மற்ற இடங்கள்ல போகும்போது தெய்வத்துக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்து மதிப்பு கிடைக்கும். இது ஆண்டவரே சொன்னது, இன்னைக்கு அதுதான் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, எலியாவின் நாட்களில் 3 வருஷம் 6 மாதம் வானம் அடைக்கப்பட்டு தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். அவர் ஒரு எலியா நாட்கள்ல ஒரு விதவையை குறித்து சொல்றாரு. அது 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் உள்ள சம்பவத்தை கோடிட்டு காட்டுறார். ஆயினும் எலியா அந்த காரியத்தை சொல்லிட்டு எலியா அனுப்பப்பட்டதை சொல்றார். எலியா அனுப்பப்படலையா ஒரு விதவை வீட்டுக்கு? எலியா விதவை வீட்டுக்கு அனுப்பப்படலையா? ஒரு உதாரணம். அப்புறம் எலிசா சொல்றார், அங்க ஒரு சம்பவம், நாகமன் குஷ்டரோகியா இருந்தான், விதவை பசியோட இருந்தால், தீர்க்கதரிசி அங்க அனுப்பப்பட்டார். அதாவது நிறைய விதவைகள் இருக்கிறாங்க, ஆனா அந்த ஒரு விதவைக்கு போஷிக்கப்பட்டது. அதே போல எலிசாவின் காலத்திலையும் நிறைய குஷ்டரோகி இருந்தாங்க, ஆனா நாகமான் குஷ்டரோகம் மாத்திரம் நீக்கப்பட்டது. இப்படி உங்களுக்கு சொல்றேன். அதனால இதை சொன்ன உடனே கோபம் வந்துச்சு அவங்களுக்கு. ஏன் கோபம் வரணும்? நீங்க என்ன கனம் பண்ண மாட்டீங்க. ஆனா அங்க 2 பேரும் அனுப்பப்பட்டிருக்காங்க, 2 பேருடைய பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல என்ன நான் சொன்னா, அப்ப இவர் என்ன எலிசாவை விட பெரியவரா? இவன் தான் யோசேப்பின் குமாரனாச்ச அப்படிங்கிற யோசனை அவர்களுக்குள்ளே வந்து உடனே கோபம் வருது. கோபம் உண்டு. எழுந்திருந்து அவரை புறம்பே தள்ளி, அவர் கட்டப்பட்ட செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படி அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார்கள். முதல்ல சொன்னார்,
என்னை நம்ப மாட்டீங்கன்னு. கனமான நீங்க என்ன இப்படி சொல்ல போறீங்கன்னார். அவங்க உணர்வை பார்த்து உதாரணத்தை காட்டுறார். அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் நடுவில் 2 பேரை உதாரணம் காட்டி, அப்ப ஏதோ நம்மளை சுட்டி காட்டுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை கீழே தள்ளுன்னு பார்த்தாங்க. ஆண்டவர் மறைந்தார். ஏன்? இன்னும் நிறைய செய்ய வேண்டிய ஊழியம் இருக்கு, அவர் சிலுவைக்கு போக வேண்டியது இருக்கு. அதனால தற்சமயம் மறைந்தார். மற்றுமுள்ள விஷயங்களை கீழே தெளிவாக பார்க்க முடியும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பகுதியில் அவர் நாசரத் என்ற ஊருக்கு போகிறார். அந்த இடத்துல தேவாலயத்துல ஓய்வு நாள் அன்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறார். வாசித்த பிறகு அந்த இடத்துல ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொன்னார். ஆனால் அந்த இடத்துல பூர்ணமாய் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இல்லை. ஏன்னா சொந்த ஊரில் தனக்கு கனம் இல்லை என்பதை உணர்ந்து அதையும் முன்கூட்டி அறிவித்தார். அதற்கு பிறகு அந்த இடத்தில் அவர் எலியாவை காண்பிக்கிறார், எலிசாவை காண்பிக்கிறார், சாரிபாத் விதவியை காண்பிக்கிறார், நாகமானை காண்பிக்கிறார். இவைகளெல்லாம் காண்பித்து அவர் பேச ஆரம்பித்த உடனே அங்கு உள்ள ஜனங்களுக்கு அவர் மேலே கோபம் வந்தது. அந்த கோபம் வந்தது நிமித்தமாய் அவரை கொண்டு போய் மலையின் உச்சியிலிருந்து தள்ள வேண்டும் என்று யோசித்தார்கள். ஆனால் அவங்க நடுவிலிருந்து அவர் நடுவாவே கடந்து போய் விலகி போனார், மறைந்து போனார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருந்தது. அதை தொடர்ந்து வரக்கூடிய பகுதியில் ஒரு அசுத்த ஆவியிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகிறது. அதை 31ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் விளக்கப் போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனியதான நாமத்தினாலே எங்களுடைய ஸ்தோத்திரத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். லூக்காவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்திலிருந்து 37 வரை ஒரு அசுத்தாவி பிடித்ததான ஒரு மனுஷன் ஜெப ஆலயத்தில் இருந்தால் அவனை கர்த்தர் விடுதலையாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் வேதத்தை நிதானமாய் வாசித்து பார்க்கும் பொழுது வேதத்திலே தேவ ஆலயம் என்றும் ஒன்று உண்டு, ஜெப ஆலயம் என்று ஒன்று இருக்கிறது. தேவ ஆலயத்துக்கும் ஜெப ஆலயத்துக்கும் என்ன வித்தியாசம்? தேவ ஆலயம் என்பது இஸ்ரவேல் தேசத்திலே எருசலேமில் இருப்பதுதான் தேவ ஆலயம். சாலமோன் கட்டினது தேவ ஆலயம். தேவ ஆலயம் என்பது இஸ்ரவேல் மக்கள் உலகம் முழுவதுமாக தங்கள் வியாபார நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக எங்கு கடந்து போனாலும் வருடத்துக்கு ஒரு முறை அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி தேவ ஆலயத்துக்கு வந்து தங்கள் திராணிக்கேற்றபடி அவர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் புறா குஞ்சுகளை வாங்கி தேவனுக்கு பலியிட்டு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். இதற்காக அவர்கள் வருடதோறும் ஒரு பிரயாணப்பட்டு வருவார். யாத்திரையாக இஸ்ரவேல் புண்ணிய ஸ்தலத்துக்கு என்று சொல்லி அழைக்கப்படுகிற தேவாலயத்துக்கு வருவாங்க. இன்று உலகம் முழுவது கூட சொல்லப்படுகிறது புனித யாத்திரை போகிறேன் என்று. அது நம்முடைய வேதத்தில் நமக்கு ஆதாரம் உண்டு. இஸ்ரவேல் மக்கள் தங்கள் தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, வாழ்வாதார நிமித்தமாக உலகம் முழுவதுமாக அவர்கள் சென்றிருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை புண்ணிய யாத்திரை என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அவர்கள் இஸ்ரவேல் இருக்கிற எருசலேமில் இருக்கிற தேவாலயத்துக்கு வந்து மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின்படி தங்களுடைய பாவ நிவர்த்திக்காக தங்கள் திராணிக்கேற்றபடி ஆடுகளை மாடுகளை வாங்கி பலியிட்டு கர்த்தருக்கு பாவ நிவர்த்திக்காக தங்களுக்காக செலுத்தணும். அது தேவ ஆலயம். வேற எந்த இடத்திலும் இவர்கள் பலி செலுத்துகிறதான வழிமுறைகள் இல்லை. எங்கு போயிருந்தாலும் அவங்க வர வேண்டிய ஸ்தலம் எருசலேம் நகரத்தை வந்து தேவாலயத்துக்கு வரணும். ஜெப ஆலயம் என்பது என்றால் என்ன? ஜெப ஆலயத்துக்கும் தேவாலயத்துக்கும் வித்தியாசம். இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வாழ்வாதார நிமித்தமாக அல்லது தொழில் நிமித்தமாய் வியாபார நிமித்தமாக எந்த நாடுகளுக்கு சென்றிருந்தாலும் அவர்கள் ஆண்டவரை வழிபடும்படியாய், ஆண்டவரை வழிபடும்படியாய், ஜெபிக்கும்படியாய், தொழுது கொள்ளும்படியாக அவர்கள் ஜெப ஆலயத்தை கட்டி கொண்டார்கள். ஜெப ஆலயத்தில் அவர்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டுமை தவிர, ஜெபிக்க வேண்டுமை தவிர அங்கு பலி செலுத்த கூடாது. அதுக்கு பேர் தான் ஜெப ஆலயம்.
அப்ப வேதத்திலே நமக்கு தெளிவாக இருக்கிறது, நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கும் சென்றிருக்கிறார், ஜெப ஆலயத்துக்கும் சென்றிருக்கிறார். இப்பொழுது கூட இந்த ஜெப ஆலயமும் தேவாலயத்துக்கான வித்தியாசத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் கத்தோலிக்க மார்க்கத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் வாரத்தின் முதலாம் நாள் ஆகிய ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துக்கு செல்வார்கள். ஆனால் அவர்கள் வாழ்கிற இடத்திலே குருசடி என்றுதான் ஒன்று கட்டி ஜெபிக்கிறதை வழக்கமாக இருக்கிறதை நம்முடைய வாழ்க்கை முறையில நடைமுறையில நாம் பார்க்கிறோம். அது எந்த முறை என்று சொன்னால், வேதத்தில் இருக்கிற ஜெபாலயத்துக்கும் தேவாலயத்துக்குள்ள வேறுபாடு அது நமக்கு எடுத்து உரைக்கிறது. அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய காலத்தில ஜெப ஆலயமும் இருந்தது, தேவ ஆலயமும் இருந்தது. அப்படி ஒரு ஜெப ஆலயத்துக்கு இயேசு சென்றதாக வேதத்திலே பார்க்கிறோம். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். இந்த ஜெப ஆலயத்தில் இருக்கிற அப்போ இந்த சாத்தானுடைய நிலைமை பாருங்கள். அவன் ஒரு மனுஷனுக்குள்ளே புகுங்கிற தன்மை உடையவன் தான் இந்த அசுத்த ஆவிகள். அசுத்த ஆவிகள் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு காரியத்தை நாம் தியானிக்கும் பொழுது அது எப்படி வந்தது என்றதெல்லாம் நமக்கு வேதத்திலே தெளிவாக, நான் அதற்குள்ள போக விரும்பவில்லை. ஒரு மனுஷனுக்குள்ளே அசுத்தாவி புகுந்து அவன் ஜீவியம் மாற்றப்படும் என்ற தன்மைக்குரியதாக இருக்கிறதை இங்க பார்க்க முடிகிறது. அந்த அசுத்தாவி பிடித்திருந்த அந்த மனுஷன் இருந்தான். இயேசு ஜெப ஆலயத்துக்குள்ளே வந்த பொழுது அந்த அசுத்த ஆவி பிடித்திருந்த அந்த மனுஷன் இயேசுவை குறித்து அவன் சொன்ன வார்த்தை பாருங்க. அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? அப்ப அங்க ஒரு கேள்வி கேட்கிறான். எங்களுக்குன்னு சொல்றான் பார். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆவி இருந்திருக்காது, ஒரு லேகியனா கூட இருந்திருக்கலாம். எங்களுக்கும் உமக்கும் என்ன? ஏன்னா அவனுக்கும் தேவனுக்கு என்ன? அவன் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறவன், தேவ திட்டத்தையும் தேவ சித்தத்தையும் அழிக்கக்கூடிய தன்மையுடையவன் தான் இந்த சாத்தான். இவனுடைய ஆதி காலத்தில் இவனை குறித்து பார்க்கும் பொழுது, மனிதர்கள் படைப்பதற்கு முன்பாக இருந்த காலம் ஆதி காலத்தில இவன் தேவனால் படைக்கப்பட்ட தூதர்கள் தான். அசுத்த ஆவி என்பது மரித்தவர்கள், வேதத்திலே ஆதாரம் இல்லை. யாருமே பேயாய், பிசாசாய், சாத்தானாய், அசுத்த ஆவிகளாய் வருவதற்கான சாத்தியம் இல்லை. அசுத்த ஆவிகள் யார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆதி காலத்திலே நடந்த சம்பவங்கள், மனிதன் படைப்பதற்கு முன்பாக இருந்த காலம் என்பது ஆதி காலம் என்று சொல்வார்கள். அது பிரதானமாக 3 தூதர்களை அங்கு முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால், யுத்தம் செய்யக்கூடிய தன்மையுடையவன். கேப்ரியேல் என்று சொன்னால் பரலோகத்தில் இருந்து பூலோகத்துக்கு அவன் நற்செய்தி கொண்டு வருகிற தன்மையுடையவன். லூசிபர் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தில வலது பக்கத்தில் ஆராதனை கூடாரத்தில் இருந்து உன்னதத்தில் இருக்கிற தேவனை ஆராதிக்கிற தன்மையுடையவன். ஆனால் ஒரு நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்திலே இவனை குறித்து சொல்லுகிற பொழுது இவன் ஒரு நாளிலே யோசிக்கிறான், நான் உன்னதத்துக்கு ஏறுவேன், நான் தேவனுக்கு ஒப்பாவேன் என்று நினைத்தானோ இல்லையோ, கர்த்தர் அவனை தள்ளினார். அவன் மாத்திரமல்ல, லூசிபர் மாத்திரமல்ல, அவனோடு சேர்ந்த 1/3 பாகம் தூதர்கள் பூமிக்கு தள்ளப்பட்டார்கள். அவர்கள் தான் இந்த பூமியிலே அசுத்த ஆவிகளாய், பேயாய், பிசாசையாய், குறி சொல்லுகிற ஆவிகளாக, நம்மை வஞ்சிக்கிற ஆவிகளாக அவர்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. அது அந்த ஆவிகள் தேவனுக்கு விரோதமாக, தேவ திட்டத்துக்கு விரோதமாக, தேவனுக்கு இந்த தூதர்களை காட்டிலும் சற்று சிறியவனாக படைத்த மனுஷனுக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு பெரிய கூட்டம் தான் இந்த அசுத்த ஆவிகள். இது மனுஷனுக்குள்ளே புகுந்து தேவனுக்கு விரோதமாக செயல்பட வைக்கிற தன்மையுடையது. ஏன்னா வேதத்துல எத்தனையோ பார்க்கும், ஒரு மிருகத்துக்குள்ள கூட போகும். இயேசுவின் காலத்தில ஒரு அசுத்த ஆவிகள் பன்றிக்குள்ளே போனதாக பார்க்கிறோம். யூதாசுக்குள்ளே பிசாசு புகுந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம்.
அது போல இந்த இடத்துல ஜெப ஆலயத்து ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுக்குள்ளே இந்த அசுத்தாவி புகுந்து எங்களுக்கும் உமக்கும் என்ன தீர்க்க அவனுக்கு தெரியும். ஒரு நாள் வரப்போகிறது, இவனுக்கென்று ஆண்டவர் ஒரு நாளை நியமித்திருக்கிறார். அது வரைக்கும் இந்த பூமியிலே அவன் செயல்படுகிற ஒரு அதிகாரத்தில் தான் அவன் இருக்கிறான். அந்த நாள் வரும்போது நியாய தீர்ப்பு நாளிலே சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதான அந்த எரிகிற அக்கினி கடலிலே அவன் தள்ளப்படுவான் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். அதைத்தான் அவன் எங்களுக்கும் உமக்கும் நான் இவனுக்குள்ள தானே இருக்கிறேன், எனக்கும் உமக்கு இப்போ இவனுக்குள்ள இருக்க என்னை விட்டுடு. அந்த அர்த்தத்தில் தான் எங்களுக்கும் உமக்கும் நான் உனக்கு விரோதமா வரலையேங்க, நான் அவனுக்குள்ள தானே செயல்படுகிறேன் இந்த அர்த்தத்தோடு ஒரு வார்த்தை கேட்கிறான். ஆனா வசனம் சொல்லுது, எங்களை கெடுக்கவா நீர் வந்தீர், எங்களை கெடுக்கவா நீர் வந்தீர், உம்மை இன்னார் என்று நான் அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தம் உரத்த சட்டமிட்டானா. பாருங்க, இந்த அசுத்த ஆவிக்கு தெரியுது இயேசு யார், எங்கிருந்து வந்தவர். அவன் எல்லாத்துக்கும் மேல ஒரு வார்த்தை சொல்றான், நீ பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். உலகத்திலே பரிசுத்தமுள்ள ஒரு தேவன் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். பரலோக ராஜ்யத்துல கூட இயேசுவுடைய நாமத்தை 1000 நாமங்கள் இருந்தாலும் அவரை தொழுது கொள்ளுற கொடான கொடி தூதர்கள் இரவும் பகலும் சேனைகளின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் பரிசுத்தர் 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 என்றுதான் ஓயாமல் சொல்லிக் கொண்டு இருப்பதாக வெளிப்படுத்தின புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெளிவான சத்தியங்கள் எடுத்து உரைக்கிறது. பரிசுத்துள்ள நாமத்தை நம்ம என்ன செய்யணுமா? 1000 நாமங்கள் இருக்கலாம், ஆனா அந்த பரிசுத்த நாமம் என்பது அது மேன்மைக்குரியதாக பரலோக ராஜ்யத்துல கூட கொடான கொடி தூதர்கள் எந்த நாமத்தை சொல்றதுல இருக்கிறவரும் இருந்தவர் வருகிறவருமாகிய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லி கொண்டு இருப்பாங்களா? அந்த ஒரு ஆவி இந்த பூமியில இயேசுவை பார்த்து சொல்கிறது, நீ பரிசுத்தர், நீ தேவனுடைய குமாரனாகிய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டானா. அவனே அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் பொழுது ரட்சிப்பை பெற்று ஞானஸ்தானத்தை பெற்று அவர் தேவனுடைய குமாரனை விசுவாசித்து அவர் மூலமாய் மீட்கப்பட்ட நாம் அனுதினமும் அந்த பரிசுத்தமுள்ள குமாரனாகிய இயேசுவை தொழுது கொள்ளணும். வேதம் சொல்கிறது, பவுல் மூலமா ஆதலால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் அவர் மூலமாய் நாம் தேவனுக்கு செலுத்த கடவும். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். மோசையின் மூலமாய் தேவன் சொல்லும் பொழுது, நீங்கள் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்திலே நான் வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் துதிகளின் மத்தியில் அசைவாடுகிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன், தாவீது சொல்வாரு, என் தேவனை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களே, சாத்தானை இயேசுவை பார்த்து சொல்றார், நீ தேவனுடைய குமாரனாகிய பரிசுத்தர் என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிட்டான் என்று சொன்னால் அவனுக்கு மீட்பின் திட்டம் இல்லை. அவனுடைய முடிவை எரிகிற அக்கினி கடல் தான். நமக்கு மீட்பின் திட்டம் உண்டு. நமக்காக கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தன் ஜீவனை தந்து நமக்காக மரித்தார். அவர் மூலமாய் நித்திய ராஜ்யத்தை அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாம், நம் பாவங்க அவர் சிந்தின இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற நாம் அனுதினமும் அந்த பரிசுத்தமுள்ள தேவனை தொழுது கொள்கிறதுக்காகத்தான் கர்த்தர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில வந்து தன் ஜீவனையே தந்து நமக்காக ரத்தம் சிந்தி பாடுபட்டு நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு சிலுவையில அவர் நமக்காக மரித்தார். அந்த இயேசுவை தொழுது கொள்கிறோம், அந்த இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம், கர்த்தரை தொழுது கொள்வோம், பரிசுத்தமாய் வாழ்ந்து நம் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுவோம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவர் நாசரத்திலிருந்து கப்பர்நாகம் வரார். கப்பர்நாகம்ல கூட அந்த ஓய்வு நாள் அன்னைக்கு அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். அங்க ஒரு அசுத்தாவி பிடித்த ஒரு மனிதன் அவனை அதட்டி அவனுக்குள்ள இருந்த அசுத்தாவியிலிருந்து விடுதலை தந்து
அந்த ஆவியை அமைதியா இருக்க சொல்லி அவர் அந்த செயலை செய்த உடனே ஜனத்தின் நடுவில் அவர் கீர்த்தி பெருகுகிறது. அது பெருகின உடனே அந்த விஷயம் எல்லா இடங்களுக்கும் கடந்து போனதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே இடத்தில் உள்ள பேதுருவின் வீட்டுக்கு, சீமோனுடைய வீட்டுக்கு அவர் கடந்து போனார் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. அந்த வசனம் முதல் கொண்டு இந்த அதிகாரம் முடிவு வரை நம்ம தில்லரவரின் மெல்கிசேதேக்கை அவர்கள் பிரசங்கிக்கிறார். பிரியமானவர்களே, தொடர்ச்சியாக நாம் லூக்காவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். 38ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும். பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தால் அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள் என்று இங்க வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல இதே சம்பவம் 14, 15வது வசனத்துல இயேசு பேதுருடைய வீட்டில வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இந்த இடத்துல என்ன சொல்றது? அவர் அவரிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். இப்ப நம்ம படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிற பொசிஷனை இங்க ஆண்டவர் காமிக்கிறார். படுக்கையில் இருக்கிறவங்கள நம்ம என்ன பண்றோம்? குனிந்து அவர்கள் மேல கைகளை வைக்கிறோம். இயேசுவும் எவ்விதமாக இருந்தார்? ஏன்னா இப்ப ஜெபாலயத்தை விட்டு அவர் பேதுரு வீட்டுக்கு வந்திருக்கிறார். தனியா வரல. மார்க் எழுதும்போது சொல்றாரு, யாரோடு கூட்டிட்டு வந்தார்னா, மார்க் 1ஆம் அதிகாரம் 29 31வது வசனம். உடனே அவர் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் சீமோன் அந்திரேயா என்பவருடைய வீட்டில் பிரவேசித்தார். அப்ப பாருங்க, சீடர்களோடு கூட தான் அவர் பிரயாணம் பண்ணி இருக்கிறார். அவர் தனிமையா போகல. தெளிவாய் சொல்லுகிறது, சீடர்களோடு அவர் யோவானோடும் சீமோனோடும் யாக்கோபு, சீமோன் சொன்னா பேதுரு, சீமோன் பேதுரு வீட்டுக்கு அவர் போயிருக்கிறார். குனிந்து அவள் மேல கையை வச்சு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி ஆண்டவர் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவர்களுக்கு பணிவிடை செய்தார். தேவன் பரிசுத்த ஆவி என் மேல் இருக்கிறதுனால தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்ற தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும்படியாக இவைகள் எல்லாம் நடக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்கள். இப்ப இந்த 40ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, சூரியன் அஸ்தமித்த பொழுது ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்குள்ளே பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். அநேக நேரங்களிலே ஆண்டவர் ஹீலிங் மினிஸ்ட்ரி மாலையில தான் செஞ்சிருக்கிறார், ஈவினிங்ல தான் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல 16, 17ஆம் வசனத்துல பார்க்கும்பொழுது, அஸ்தமான பொழுது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அசுத்த ஆவிகளை தமது வார்த்தையினால் துரத்தி பிணியாளிகளை எல்லாம் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை இங்க மத்தேயு கோடிட்டு சொல்லுகிறார். அதே மார்க் 1ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் தெளிவா சொல்றாரு பாருங்க. சாயங்காலம் ஆகி சூரியன் அஸ்தமித்த பொழுது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இப்ப இது ஆண்டவர் எப்படி மினிஸ்ட்ரி பண்ணிருக்கிறார்னா, ஆல் நைட் பிரேயர் பண்ணிருக்காரு. வேதத்துல இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னு சொன்னா, சூரியன் அதாவது பகலெல்லாம் காஸ்பல் பிரீச் பண்றாரு, ஈவினிங்ல சகல வியாதிஸ்தரையும் பிணியாளிகளையும் அவர் பிசாசு பிடிச்சவங்களை கொண்டு வராங்க. ஒவ்வொருவரும் மீதும் அவர் கைகளை வைத்து அவர்களை சுகப்படுத்துகிறார். வசனம் சொல்லுது பாருங்க, பட்டணத்தார் எல்லோரும் வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகர் அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து
என்று சொல்லி பிசாசுகள் சொன்ன உடனே பேசாமல் இருக்கும்படி தேவன் கட்டளையிட்டார். அப்ப இயேசு எப்ப அற்புதம் செஞ்சாரு அப்படின்னா மார்க்கு தெளிவா சொல்ல, சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த பொழுது. அப்ப பாருங்க, பகலெல்லாம் அவர் ஊழியம் செய்யறாரு, சினகாகல பேசுறாரு, தேவாலயத்துல பேசுறாரு, ஜபாலயங்கள பேசுறாரு. ஜபாலயம் என்பது யூதர்கள் மோசையின் மூலியமாக தேவன் கொடுக்கப்பட்ட ஒரு எல்லாரும் கூடி வருகிற ஒரு இடம். இஸ்ரவேல் தேசம் முழுவதுமாக மலைகளிலும் வனாந்தரமான இடங்களிலேயும் தொழுகைக்காக ஜெபிப்பதற்காக ஜெப கூடாரத்தை வைப்பார்கள். அந்த இடத்துல தான் இயேசுவும் போய் அநேக நேரங்களிலே போதகம் பண்ணியிருக்கிறார். வசனத்தை புஸ்தக சுருளை திறந்து அவர் வாசித்து அநேகருக்கு சொஸ்தப்படுத்தி இருக்கிறார். அப்போ சுகம் பெறுவதற்கும் ஜெபிப்பதற்கும் வார்த்தை கேட்பதற்கும் இந்த இடங்களிலே ஜனங்கள் கூடி வருவது வழக்கம். இயேசு பகலெல்லாம் ஜெப ஆலயங்களிலும் இரவெல்லாம் வீடுகளிலும் மலைகளிலும் சென்று அவருடைய இப்போ இங்க மாலை சொல்லிவிட்டது, பிசாசுகளும் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகர் விட்டு புறப்பட்டான். ஆனா இயேசு அவைகளை பேசாம அதட்டினார். இப்ப 42ஆம் வசனத்துல வரும்பொழுது உதயமான பொழுது, இப்ப ராவெல்லாம் நடந்துச்சு, ராவெல்லாம் ஹீலிங் மினிஸ்ட்ரி, ராவெல்லாம் பிசாசு துரத்துக்கிற ஊழியம், அதாவது மாலை தொடங்கி காலை வரைக்கும். இப்ப உதயமான பொழுது 42ஆம் வசனத்துல அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அப்போ ராவலியும் சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, எல்லாத்துக்கும் பறவைகளுக்கு கூடு உண்டு, ஆனா மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. இப்ப இங்க இந்த வசனம் தெளிவா சொல்றது பாருங்க. பகலெல்லாம் கிராமங்கள் தோறும் போறாரு, இரவெல்லாம் ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்றாரு, ரெஸ்டே இல்ல அவருக்கு. இப்ப நம்மளுக்கு ஒரு நாள் நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சிட்டோன்னு சொன்னா நம்ம படுற அவஸ்தை அன்னைக்கெல்லாம் உறக்கமா இருக்கும், கலக்கமா. அப்ப இயேசு எப்படி இருந்திருக்கிறார் பாருங்க. அவர் உதயமான பொழுது அவர் விதமா போனார். இத மார்க் எழுதும்போது கொஞ்சம் அழகா எழுதுறாரு. மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 38ஆவது வசனக்கும், அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார். அப்போ தேவ பிள்ளைகள் நாம் இயேசுவின் வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, சில பேர் 7 மணி வரைக்கும் நான் தூங்கிட்டேன்றாங்க. ஊழியர்கள் காலையில எழுந்து ஜெபிக்கிற அனுபவத்துல இயேசுவோடு கூட இருந்தவர்கள் இருட்டோடு எழுந்து போய் ஜெபம் பாருங்க. சீஷர்களும் அவரோடு கூட, சீமோன் அவரோடு இருந்தவர்களும் அவரை பின் தொடர்ந்து போய் அவரை கண்ட பொழுது உம்மை எல்லோரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களில் நான் பிரசங்கிக்க வேண்டியதா இருக்கிறபடியால் அவ்விடத்திற்கு போவோம் வாருங்கள்னு அவர்களையும் கூட்டின்னு போறார். இயேசு ஏதோ ஒரே இடத்துல ஸ்டக் ஆகல, அவர் பட்டணங்கள் தோறும் புறப்பட்டு போனார். அப்ப பாருங்க வசனம் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமித்த பொழுது ஜனங்கள் பற்பல வியாதி உள்ளவர்கள் இடத்துல கொண்டு வந்தார், எல்லார் மேலே கை வச்சு அவர்களை சுகப்படுத்தினார். உதயம் வாங்கின பொழுது இருட்டோடு அவர் எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் பிதாவோடு அவர் ஜெபம் பண்ணுகிறார், காலையில ஜெபிக்கிறார். அவரோடு கூட இருந்தவர்கள் மற்றவர்களில எல்லாம் நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்றாங்க, இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் சொல்றாரு, நான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மற்றவங்களுக்கு பிரசங்கிக்க பண்ண வேண்டும். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம், மனம் திரும்புங்கள். ஆண்டவர் பிரசங்கம் பண்ணதுன்னா மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். அப்போ அவர் வந்த நோக்கம்னா மனம் திரும்புதலை குறித்தும் தேவ ராஜ்யத்தை குறித்தும் சொல்லினார். அந்தபடியே கலிலேயா நாட்டில் உள்ள ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். எங்கெல்லாம் போனாரோ அத சினகாக்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல அவர் கூடி பிரசங்கம் பண்ணி வந்தார். அதுதான் சொன்ன, மலைகளிலும் குன்றுகளிலும் வனாந்தரமான இடங்களிலும் தொழுகைக்காக அங்க வைப்பாங்க. இப்ப கூட பாருங்க, முகமதியர்கள் வீடே இல்ல, ஊரே இருக்காது, அந்த இடத்துல ஒரு செவுரு மாதிரி கட்டி வச்சிருப்பான், என்ன நாங்க தொழுகை பண்றது. அவர்கள் வந்து இந்த வேத புஸ்தகத்துல ஜபாலயங்களை அங்கங்க வைப்பார்கள். ஏன்னா தேவ ஜனங்கள் அங்கே போய் தேவனுடைய வார்த்தையை கேட்கவும் ஜெபிக்கவும் அது கட்டப்பட்டு வந்தன. இன்றைக்கு இயேசு இரவெல்லாம் பகலெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசித்தப்படுத்தி வந்தார். இப்போ இந்த இடத்துல இந்த அதிகாரம் முழுதும் நீங்க பாப்பீங்கன்னா, யோர்தான்ல இருந்து வந்த போது பிசாசினால் சோதிக்கப்படுகிறதும், அதுக்கு பிறகு
அந்த இடத்துல நடந்த அந்த சம்பாஷணை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு நீங்கள் பார்க்கும்போது அவர் நாசரத் அந்த ஊருக்கு கடந்து போய் பிரசங்கிக்கிறார். அதுவும் கலிலேயாவில் தான் இருக்கிறது. அதுக்கப்புறமா நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கப்பர்நாவுக்கு வராரு, அதுவும் கலிலேயாவில் தான் இருக்கிறது. அதுக்கு பிறகு கலிலேயா முழுவதும் எல்லா இடங்களுக்கும் போய் அவர் பிரசங்கித்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அசுத்தாவிகளை விரட்டினார், அநேகரை சுகப்படுத்தினார். குறிப்பாக பேதுருடைய மாமியாரை அவங்க வீட்டுக்குள்ளே போய் சுகப்படுத்தினார். நிறைய பேர் அவர்கிட்ட கொண்டு வராங்க. இரவு முழுதும் பகல் முழுவதும் அவர் தொடர்ந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஊழியம் தொடங்க ஆரம்பித்ததிலிருந்து அவர் அதிகமாக ஓய்வு எடுக்காமல் தொடர்ந்து தேவ பணியில் செயல்பட்டதாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை மத்தேயு எழுதினாலும் மார்க் எழுதினாலும் லூக்காவும் அதை குறித்து ரொம்ப அதிகமாக எழுதியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்த பகுதியில் நாம் 5ஆம் அதிகாரத்துக்குள்ள செல்ல போகிறோம். அந்த சீஷர்களை அவர் எப்படி அழைத்தார், அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்கிற குறித்து அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தேவனோட நடக்கவும் தேவனோட வாழ்வும் நம்மை நாம் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணுவார். இரவும் பகலும் சுவிசேஷத்தை தியானியுங்கள், உபதேசத்தை கை கொள்ளுங்கள், நடங்கள். எப்போது எக்கால சத்தம் கேட்கும் என்று தெரியாது, எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கர்த்தர் தம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணுவார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.